நாளைக்கு புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் கூட சேர்ந்து அமைஞ்சிருக்கு. எல்லார் வீட்லேயும் வந்து நாளைக்கே தளிகை போட்டு முடிச்சிருவீங்க, 4வது வாரம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சாட்டர்டே மார்னிங் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நானுமே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தார். 2015 அப்போ ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்குமே வந்து புது ட்ரெஸ் மாதிரியே தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். ஓணம் செலிப்ரேஷன் vlog அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, அச்சாக்கோ அம்மாக்கோ டிவியில் போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாராச்சும் பார்க்காத இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. சாட்டர்டே நாள் ஐயப்பனுக்குமே வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணி முடிச்சா. கேசரியில் எவ்வளோ எசன்ஸ் ஊற்றணும்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எசன்ஸ் மட்டும் ஊற்றிட்டு நானுமே வந்து நாமெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். 2வது வாரம் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கேசரி, வடை, வெண்பொங்கல், சட்னி, லெமன் ரைஸ். அப்போ என்னதான் முதல் வாரமே தளிகை போட்டாலும் நாங்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் படைச்சி தான் வந்து சாமி கும்பிடுவோம். 2வது வார பூஜை சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. நாளைக்கு 3வது வார பூஜையில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.